சுரேஷ் ரெய்னா வந்து ரீசெண்டாக அதான் நம்ம சிஎஸ்கேவோட மிஸ்டர் கிரிக்கெட் இருக்கார்ல சுரேஷ் ரெய்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு இந்தியாவில் வந்து ஒரு காலா கச்சா கேங் இருக்காங்க. அது நம்ம அது காலா கச்சான்னு கேட்டிங்கன்னா கருப்பு ஜட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு கேங் பேரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், காலா கச்சா கேங் அப்படின்னு இருக்காங்க. அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சிரிக்கிற ஆள் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் தேடப்படக்கூடிய கிரிமினல்ஸில் முக்கியமான நபர்கள். சுரேஷ் ரெய்னா வந்து இந்த காலா கச்சா கேங்க சொல்கிறாரு, இந்த கேங் வந்து என்னோட மாமாவை அடிச்சே கொன்னாங்க. அவங்க வீட்டில் இருந்தா அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட அதாவது சுரேஷ் ரெய்னாவோட அத்தையை வந்து தலையிலே அடிச்சிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் சேர்ந்துருந்தாங்க. அங்கே இருக்கிற பாட்டி, அவங்களோட 2 பசங்க எல்லாரையுமே போட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து ரூபாயை வந்து எடுத்துட்டு தங்கத்தால் அவங்க போட்டிருந்த தாலியை வரைக்கும் கழட்டி எடுத்துட்டு ஓடி இருந்தாங்க. இது வந்து என்னை ரொம்ப காயப்படுத்தி இருந்துச்சு. அதனால தான் நான் ஐபிஎல்ல வந்து பாதியிலேருந்தே வெளியே வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2020 வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் துபாயில் வேர்ல்டு கப் ஐபிஎல் நடந்துட்டு இருக்கப்போ சுரேஷ் ரெய்னா பாதியிலே கிளம்பி இந்தியாவுக்கு வந்தாங்க. அதுக்கு காரணம் இதுதான். அதுக்கு பின்னாடி இருக்கிறது காலா கச்சா கேங், அதாவது கருப்பு ஜட்டி கேங் அப்படிங்கிற இந்த ஒரு பேர் வந்து மறுபடியும் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து பவேரியா கேங் பற்றி தெரியும் கரெக்டாக. தீரன் அதிகாரம் 1 படத்தில் அங்கே ராஜஸ்தான்லேருந்து ஒரு கேங் வந்து இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, காலா கச்சா கேங் அப்படிங்கிறவங்க அதே பவேரியா கேங்கில் இருக்கிற இன்னொரு ஒரு கிளை தானே தவிர வேற யாரும் கிடையாது. இவங்களை பற்றி தேடுறப்போ இவங்க இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ மட்டும் இல்லை, இந்த மாதிரி இந்தியாவில் ரொம்ப கேஷுவலாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணி எப்படி ஒரு வீட்டை கொள்ளையடிக்கிறாங்க, அங்கே யாராவது தடுத்து நிறுத்த வந்தால் அவங்க கொல்ல கூட யோசிக்க மாட்டாங்க, கொண்டிருக்காங்க சுரேஷ் ரெய்னாவோட மாமாவே அப்படிங்கிறதுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்குதான்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வீடியோவில் இந்த பவேரியா கேங்ல இருக்கக்கூடிய காலா கச்சா கேங் அண்ட் அதுக்கு வந்து தலைவனா இருக்கக்கூடிய காலா ஜத்தேதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தன், அவனுக்கு வந்து போன மாசம் கல்யாணம் நடந்திருக்குது. அந்த கல்யாணத்துக்கு 200 போலீஸ் வந்து பந்தோபஸ்துக்கு நின்றுருக்காங்க. ஏகப்பட்ட ட்விஸ்ட் டர்ன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் ஆஃப் ரவுடிஸ் அண்ட் கூண்டாஸ் டான் எல்லாமே வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது. அது என்னங்கிறதா இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். லிட்டரலாக ஒரு தீரன் அதிகாரம் 2 பார்த்த மாதிரி இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு கதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சுரேஷ் ரெய்னா தான் இந்த கதையில் வந்து முக்கியமான கேரக்டர்னு கூட தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு வீடியோவில் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த காலா கச்சா கேங் பற்றி பேசுன்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் சொன்னதுனால தான் என்னால் இந்த டாபிக் மறுபடியும் சூஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ தேங்க்யூ எம்ஜி ஸ்குவாட். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கதை நான் பேசணும்னு நினச்சிங்கனாலும் அது என்னன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ இந்த காலா கச்சா கேங்கை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னா என்ன சொன்னாங்கிறது நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் இந்த மாதிரி காலா கச்சா கேங் தான் வந்து என்னோட மாமாவை மெயினாக கொன்னது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாமா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேட்டிவ். சுரேஷ் ரெய்னாவோட க்ரோயிங் பார்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் கூட சொல்கிறாங்க. சுரேஷ் ரெய்னாவோட குடும்பமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி நொமேடிக்காக தான் அவங்களே இருந்திருக்காங்க கடைசி கொஞ்சம் வருஷமாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை சார்ந்தவங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து உத்தரப்பிரதேஷ் வந்திருக்காங்க. அங்கே வந்து சுரேஷ் ரெய்னாவோட மெயின் ஃபேமிலி, அதாவது அவங்க அப்பா அம்மா செட்டில் ஆகிற அதே நேரத்தில் அவங்களோட மாமா அத்தை எல்லாருமே வந்து பஞ்சாபில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. அவங்க செட்டில் ஆன ஊரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தரியால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமம். இது வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது. பஞ்சாப்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் தான். ஸோ அம்ரித்சருக்கு மேலே ஜம்முக்கு கீழே இது ரெண்டுக்குமே நடுவில் வந்து இந்த இந்தியா மேப் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இப்படி வந்துட்டு இப்படி போகல. ஸோ இப்படி ஹார்ட் மாதிரி மேலே இருக்கும், அதில் இப்படி உள்ளே வந்துட்டு போகல. அந்த உள்ளே வந்துட்டு போகிற இடத்துல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கிராமம், அதோட பேர் வந்து தரியல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் வந்து சுரேஷ் ரெய்னாவோட மாமா அத்தை வந்து செட்டில் ஆகிருக்காங்க. இவங்க 2 பேரோட வயசுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசோக் குமார் சுரேஷ் ரெய்னாவோட மாமா பேர், அவங்களுக்கு 58 வயசு. அவங்களோட மனைவி பேர் ஆஷா தேவி, அவங்களுக்கு 55 வயசு. இவங்க 2 பேரோடையுமே வந்து அவங்களோட பாட்டி சுரேஷ் ரெய்னாவோட பாட்டி அவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து சத்யதேவி, அவங்களுக்கு 80 வயசு. ஸோ 80 வயசு பையனுக்கு வந்து ஒரு 58 வயசு, அவங்களோட மருமகளுக்கு வந்து ஒரு 55 வயசு. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ கௌஷல் அண்ட் அபின் குமார் அப்படின்னு ஒரு 20 வயசு பசங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அன்னைக்கு ராத்திரி அங்கே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சம்வேர் அரவுண்ட் ஆகஸ்ட் 19th 20 நைட்டு 2020 இவங்க எல்லாருமே வந்து அவங்க ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்க. ஸோ இந்த காலா கச்சா கேங் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பவேரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சில 1000 பேர் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து காட்டுக்குள்ளே வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து வேட்டையாடுறது நல்லா தெரியுதுங்கிறப்போ பிரிட்டிஷர்ஸ் உங்களுக்கு போய் இந்த சிங்கம் புலி அப்புறம் வந்து யானை இதெல்லாம் வேட்டையாடணும்னா இந்த பவேரியா கேங்கை சார்ந்தவங்களை வந்து கூப்பிட்டுட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த பவேரியா கேங்கை சார்ந்தவங்களை வந்து ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ இவங்க வந்து அவங்களோட நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து காட்டுக்குள்ளே இருக்கணும், காட்டுக்குள்ளே வேட்டையாடி அதை தாண்டி யாராவது போனாங்கன்னா அவங்களை கொள்ளையடிச்சு சாப்பிடணுங்கிறது வந்து அவங்களோட நம்பிக்கையாகவே பல வருஷமாக இருக்குது. அவங்க காட்டில் இருக்கிற சாமியை தான் கும்பிடுறாங்க, அதுக்கப்புறம் காளி அம்மனை கும்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட கேங்கோட கல்ச்சரே இருந்திருக்குது.
இந்த கேங்கில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களை வந்து அவங்களோட சுயநலத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம பணம் கொடுத்தோன்னா இவங்க வந்து மற்ற இடத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பேசிக்காக என்னதான் பிரச்சனை, ஏன் கொள்ளையடிக்கிறதுக்குள்ள அதிகமாக இறங்கிட்டு இருக்காங்க, வேட்டையாடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து கேட்குறப்போ அந்த சிங்கம் புலியெல்லாம் காட்டி குடிச்சிட்டு மீதி நேரத்தில் வேட்டையாடுறாங்க, மறுபடியும் கொள்ளையடிக்கிறாங்க, மனிதர்களை தாக்குறாங்க. ஏன் தாக்குறாங்கன்றப்போ மற்ற எல்லா கம்யூனிட்டியுமே வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இவங்களுக்குன்னு ஓன் லேண்ட் வந்து கிடையாது. அப்போ இவங்க வந்து ஒரு அப்ரெஸ்டு செக்ட் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு தெரிய வருது. அடுத்து வந்து பிரிட்டிஷ் கிளம்பி போனதுக்கப்புறம் இவங்க வந்து மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடுற விஷயம். இந்தியாவில் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் வருது. ஸோ காட்டுக்குள்ளே சிங்கம் புலியெல்லாம் வேட்டையாட முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடி கொடுக்கறது போக அதையுமே கன்சியூம் பண்ணுவாங்க, அதை விற்பாங்க, அதுலேருந்து வர சம்பாத்தியம்லாம் இருந்துச்சு. அப்போ அது முடியாதுங்கிறப்போ அவங்க ஃபைனலி போய் சேர்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெகாய்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுறாங்க, கொள்ளையடிக்கிறது. அவங்களோட பழக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மாடஸ் ஆப்பரண்டிக்கு தான் வந்து இந்த கருப்பு ஜட்டி அப்படிங்கிற ஒரு பேர் வருது. ஒரு வீடு வந்து எப்போ ஊருக்கு வெளியில நல்லா தள்ளி இருக்கோ அந்த வீட்டில் வந்து யாருமே கிட்ட வர்றதில்ல, யாருமே பெருசாக டிராஃபிக்லாம் இருக்கிறது இல்லை, ஒரு ஹைவேல தனியாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு வீடை வந்து அவங்க கரெக்டாக ஸ்பாட் பண்ணுவாங்களாம். அங்கே மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஸ்பாட் பண்ணுறது. அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்க முதல்ல வந்து ஸ்கெட்ச் போட்டுறது, எப்படி போகிறது வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஊருக்கு போகிறப்போ ஜென்ரலாக ட்ரக்கில் வந்து போவாங்களாம். ஸோ ட்ரக்கில் வந்து ட்ரக் டிரைவர்ஸ் மாதிரியே போய் அங்கே எந்த வீடு இருக்கோ அந்த வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு மறுபடியும் அந்த ட்ரக் எடுத்துகிட்டு திருப்பி வந்துடுறது அவங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஊரில் இருக்கிற மக்கள் கூட இன்னமும் நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறதுக்காக வர்ற பணத்தை வச்சு தங்கத்தை வச்சு அதெல்லாம் காசாக மாற்றி அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கூடியவங்களை மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ கம்யூனிட்டியாக மொத்த கிராமமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் நின்றுட்டு இருக்கும். ராபின்ஹுட் இமேஜ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மாடஸ் ஆப்பரண்டி சொல்லிட்டு எப்படி வேலை செய்வாங்கன்னு சொல்லிடுறேன். ரொம்ப நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க, இல்லை போலீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஹைவேல யாரும் சவுட் அவுட் பண்ணக்கூடாதுன்னா ப்ராப்பராக போலீஸ் மாதிரி அந்த ஸ்டேட் போலீஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு, இல்லை வந்து ரொம்ப சாதாரண மக்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு, ரெண்டில் ஏதோ ஒன்று அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி போட்டுருவாங்களாம். வெறும் கச்சா சொன்ன மாதிரி அந்த ஜட்டி மட்டும் போட்டிருப்பாங்க. மேலே ஃபுல்லாக எண்ணெயை வந்து கம்ப்ளீட்டாக தடவி விடுவாங்களாம். ஃபுல்லாக கருப்பு கலரில் எண்ணெயை வந்து மேலே தடவிடுவாங்க. ஏன்னா யாருமே பிடிக்க முடியாது, யாருமே ஹோல்டு பண்ண முடியாது, ஈஸியாக பிடிச்சாலும் கை வந்து ஸ்லிப் ஆகிடுங்கிறதுக்காக இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் முகத்தில், கையில், காலில் எல்லா இடத்துலையும் எண்ணெயை தடவிடுவாங்களாம். அப்படியே ஃபுல்லாக வந்து முடியெல்லாம் வலிச்சு சீவிடுவாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப சைலண்ட்டாக உள்ள எகிரி குதிச்சுட்டு போய் எப்பவும் போல நாக் பண்ண வேண்டியது. ஹைவேல இருக்கிறப்ப யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கதவை திறந்த உடனே அவங்கள வந்து பயங்கரமாக காயப்படுத்துறது, கையை உடைக்கிறது, இல்லை ஒரேடியாக தலையில் அடிக்கிறது. அவங்க எப்படி முரண்டு பிடிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வெறுமனே பயங்கரமாக அடிக்கிறது. அவங்க சாதாரணமாக அடிச்சுட்டு வந்த கதையே கிடையாது. கையை உடைச்சிட்டாங்க, காலை உடைச்சிட்டாங்க, நடக்க முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா ஒரேடியாக தலையில் அடிச்சு கொண்டுடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்து குழந்தைங்களை மட்டும் காயப்படுத்த மாட்டாங்க. மீதி இருக்கிற யார் இருந்தாலும் பையன் பொண்ணு இந்த பாகுபாடும் கிடையாது, எல்லாருமே போட்டு கண்டமானி கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தங்கம் என்ன காசு வச்சுருக்காங்க, ஜென்ரலாக ஃபார்ம் ஹவுஸ் ஊருக்கு வெளியில் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது பணம் இருந்திருக்கும் கரெக்டாக, அது எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு அங்கே இருந்துட்டு கேட்க வேண்டியது கிட்ட வேறு எந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த இடத்துக்கு போய் அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஒரு இன்சிடென்ட்டில் அவங்க பேர் கூட கேட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸில் யார், அங்கே வேலை செய்கிறவங்க பேர் என்ன, இல்லை அங்கே ஓனர் பேர் என்ன கேட்டுட்டு இங்கே இருக்கிறவங்கள கட்டி போட்டுட்டு அடிச்சு இல்லை கொண்டுட்டு கட்டி போட்டுட்டு அடுத்த ஃபார்ம் ஹவுஸ் போக வேண்டியது. ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்ல அந்த ஃபார்ம் ஹவுஸில் பேரை சொல்லியே கத்துறது. அப்போ ஆப்வியஸாக யாரோ தெரிஞ்சவங்கன்னு சொல்லி கதவை திறப்பாங்க. அப்போ மறுபடியும் போய் அங்கே ரிப்பீட் பண்ணுறது. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் இருக்கிற ஒரு 4-5 ஃபார்ம் ஹவுஸ் வரிசை அடிச்சு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே ட்ரக்கில் போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறதுங்கிறத அவங்களோட மாடஸ் ஆப்பரண்டி. அதே மாதிரி அன்னைக்கு நைட் ஆகஸ்ட் 19th 20th நைட் அன்னைக்கு இவங்க வந்து இந்த கச்சா கேங் வந்து இந்த கிராமத்துக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன கிராமம் இருக்குல்ல, அங்கே வந்து சுரேஷ் ரெய்னாவோட மாமா வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் ஊருக்கு வெளியில் இருந்திருக்காங்க. ரொம்ப ரேண்டமாக அவங்க மொட்டை மாடியில் எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே போய் ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டு இன்னமும் லாக்கரை ஓப்பன் பண்ணுங்கிறப்போ மொட்டை மாடியில் தான் இருக்காங்க, எல்லாமே மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் அடித்து தலையிலே அடித்து அவங்க மாமாவை முதல்ல அடித்து கொண்டுடுறாங்க. அவங்களோட மாமாவோட மனைவி அத்தை இருப்பாங்களா, அவங்களையுமே தலையில் பலத்த காயம், அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மீதி இருக்கிற பசங்களை வச்சு லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணி அந்த காசை எடுத்துகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க தப்பிச்சு போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ ஐபிஎல் நடந்துட்டு இருக்குது துபாயில். ஸோ சுரேஷ் ரெய்னாக்கு இது தெரிய வருது. ஸோ ஒரு ஃபேமிலியே ஒருத்தங்க இறந்து போகிறதுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் எப்படி இறந்து போகிறாங்கன்னு இருக்குல்ல, ஒருத்தன் தலையில் வந்து அடித்து காசுக்காக கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்கிறது வந்து யாராக இருந்தாலுமே வந்து பயங்கரமாக மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணும். இதை கேட்குற சுரேஷ் ரெய்னா வந்து ஐபிஎல் பபுள் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி அங்கேருந்து அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. இந்தியாவுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலியோட இருக்கணும்னு அவங்க அப்பாவும் கேட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னதுனால தான் அவங்க அந்த டைம் ஃபுல்லாக கூட இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் நியூஸை ஃபாலோ பண்ணி பார்க்குறப்போ இந்த கேங்கை பிடிச்ச மாதிரியே தெரியல. 2-3 நியூஸ் அதுக்கப்புறம் ஆர்டிக்கிளும் வாசிக்க முடியுது. அந்த எல்லாத்துலேயுமே கச்சா கேங்கை வந்து இன்னும் போலீஸ் தேடிட்டு இருக்கோம் நாங்கள் பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவங்கள ப்ராப்பராக பிடிச்ச மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் விஷயமே இல்லை. நீங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பவேரியா கேங் வந்தாங்கல்ல, அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 200 கேஸ் அவங்க மேலே இருக்குது, 200 கொள்ளை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதில் எப்போ வந்து ஒரு அரசியல்வாதியை கொன்றாங்களோ அப்போ தான் அது பெரிய கேஸாக மாறுது. அது வரைக்கும் அது பெருசாக
போலீஸ் பிடிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அப்போ இருந்த தென் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இவங்களை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் போட்டு அவங்களை அங்கே போய் ராஜஸ்தானில் பிடிச்சிட்டு வர மாதிரிலாம் காமிப்பாங்க. அதுதான் வந்து தீரன் அதிகாரம் 1 படமாக வேற வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் தலைமை யாரு, இப்போ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் சொல்லப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பர்சனோட பேர் காலா ஜத்தேதி அப்படின்னு சொல்லப்படுறவன். இந்த காலா ஜத்தேடிங்கிறவன் வந்து 12th முடிக்கிறான். 12th முடிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் நிறைய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கா. அதில் பெருசாக காசு வந்து வர்றது பத்தலன்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் தேவைகள்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வழிப்பறி பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக் பாக்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஓடுற பஸ்ஸில். அதுக்கப்புறம் அவனே வந்து நிறைய பேரை பிடிச்சி மிரட்டி காசு வாங்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் மிரட்டி கடத்தி கொண்டு போய் காசு வாங்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் ப்ராப்பராக வந்து கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்குன்னு ஒரு கேங் சேர ஆரம்பிக்குது. அந்த கேங் வந்து காலா ஜத்தேடி கேங்கோட சேர்த்துக்கிறான். ஸோ இந்த கருப்பு ஜட்டி கேங் வந்து இவங்க போய் இவன் ஸ்பாட் பண்ணி கொடுத்துருவான், இங்கே போங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த காசு வந்து இவங்கிட்ட கொடுத்துடுறது. இவனை போலீஸ் தேடுறாங்கன்னு தெரிஞ்சவனா இங்கேருந்து கிளம்பி இந்தோனேஷியா போயிருக்கான், தாய்லாந்து போயிருக்கான், மிடில் ஈஸ்ட் போயிருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா சுற்றி இன்டர்நேஷனலில் இந்த பிஷ்னோய் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சல்மான் கான் வீட்டில் சுட்டவன். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெருசாக கனெக்டடாக போயிட்டு இருக்குன்னு. அவனோட கேங்கில் போய் இவன் சேர்ந்துடுறான். அவங்க கேங்கில் போய் சேர்றப்போ அங்கே இன்னொரு பொண்ணு ஆல்ரெடி வந்துருந்துருக்காங்க. மேடம் மின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடி டான் ஆஃப் உத்தரப்பிரதேஷா, அவங்களும் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல. இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தப்போ இவனை பிடிச்சிடுறாங்க. யார், காலா ஜத்தேதி. இந்த கேங்கோட தலைவனை பிடிச்சி ஜெயிலில், திஹார் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அவன் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அங்கே இருந்துக்கிட்டு எக்ஸ்ட்ராஷன் பண்ணுறான். 5 கோடி ரூபாய் மிரட்டி வந்து கடத்தல் கேஸ் வந்து கடத்தல் கால் வந்து திஹார்லேருந்து வந்திருக்கேன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறப்பமே இருக்குது. அந்த நேரத்தில் அவன் லவ் பண்ணக்கூடிய மேடம் மின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேஷோட லேடி டான் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம் நடத்தணும்னு ஒரு முடிவு. ஸோ அவங்க வந்து பெயிலில் தான் இருக்காங்க, இவன் இன்னும் ஜெயிலில் இருக்கான். அப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மார்ச் 12th அன்னைக்கு கல்யாணம், போன மாதம் கல்யாணம் நடந்திருக்குது. அந்த கல்யாணத்துக்கு வந்து 200 போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அவனுக்கு 6 மணி நேரம் பரோல் கொடுத்துருக்காங்க வெளியே வந்து கல்யாணம் பண்ண மட்டும் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ போலீஸ், டிடெக்டர்ஸ், ஸ்கேனர் எல்லாம் வச்சு போலீஸ் வந்து, ஏன்னா இவங்க அவ்வளோ பெரிய நெட்வொர்க் என்னன்னாலும் பண்ணுவாங்கங்கிறதுனால அவ்வளோ ப்ரொடெக்டிவாக ஒரு கல்யாணம் நடந்து மறுபடியும் ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு நெட்வொர்க் நம்ம எப்போவுமே இந்தியான்னு சொல்கிறப்போ ஓகே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம வந்து இப்போ எதுவுமே பிரச்சனை நடக்கிறது இல்லைன்னு யோசிக்கிறோம். பட் அண்டர் கிரவுண்டில் ரொம்ப சாலிடாக சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒருத்தரோட ஃபேமிலிக்கு இதெல்லாம் நடக்கலாம்னா நம்ம ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். நம்ம பெருசாக நியூஸில் வர்றதில்லை, அவர் பெருசாக நம்ம கவனிக்காமல் தாண்டி போய்ட்றோம். பட் இப்படி ஒரு நெட்வொர்க் நடந்துட்டு இருக்குங்கிறப்போ தான் இன்னமும் நம்ம ஊரில் இந்த சிசிடிவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஊருக்கு வெளியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு ஊருக்குள்ளேயே கொஞ்சம் பெரிய வீட்டில் இருக்கிறவங்கலாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காலாக இருக்குது. எனவே இந்த ஒரு கேஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். அது வந்து பவேரியா கேங்கோட லூப் ஆகுதுங்கிறதுலாம் ரொம்ப கிரேசியாக இருந்துச்சு எனக்கு வாசிக்கிறதுக்கு. அதை கடைசியில் ஆனால் அவங்களோட அடிப்படை பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு லேண்டு கிடையாது. அவங்களுக்குன்னு வந்து லேண்டை கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை. அவங்களுக்குன்னு இருந்த லேண்டை நிறைய பேர் பிடுங்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இப்போவும் வந்து அவங்க மறுபடியும் அதை தாண்டி யாராவது படிக்கணும்னு சொல்லி முன்னேறக்கூடிய பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு அங்கே எஜுகேஷன் போய் சேருது. அந்த மாதிரி அந்த பவேரியா கம்யூனிட்டிலேருந்து யாராவது படிக்க போனாங்கனால் அங்கே போலீஸ் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்கள திருடனாவே பார்க்குறது, ஸ்கூலில் இருக்கிறவங்க அந்த பசங்களை வந்து இவங்க நீங்களாம் திருடிட்டு தாண்டா இருந்தீங்கன்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஸ்டிக்மா வந்து அவங்களை இன்னும் முன்னேற விடாமல் இருக்குதுங்கிற மாதிரி ஆர்டிகல்ஸும் நம்மளால் வாசிக்க முடியுது. ஸோ அட் சம் பாயிண்ட் சொசைட்டியில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இல்லை எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ஒரு கேங்கில் 1-2 பேர் பண்ணியிருக்காங்கிறத மொத்தமாக எல்லாரையும் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் அதுலேருந்தெல்லாம் வந்து முன்னேறி வரணும்னு நினைக்கிறப்போ சொசைட்டி வந்து அப்ரெஸ் பண்ணுறதை நிறுத்தணுங்கிறதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. அட் திஸ் பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரொம்ப சொசைட்டியில் வந்து அப்ரெஸ் பண்ணப்பட்ட அவங்களுக்குன்னு வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் அவங்களுக்குன்னு வேலை பார்த்துட்டு இருந்த வேலையை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து அவங்களுக்குன்னு நிலம் இல்லாமல் போகிறதுலேருந்து ஒருத்தன் வந்து எந்த சொசைட்டியோட விளிம்புக்கு போய் ஒருத்தன் படிக்க வரான்னா அவனை படிக்க விடணும். அவன் அந்த இடத்துல வந்து எதுவும் தப்பு சொல்லக்கூடாது. அவன் முன்னேறி வந்தால் தான் அவன் ஒருத்தன் முன்னேறுறது, அந்த மொத்த கிராமமே முன்னேறுறது, அந்த மொத்த சொசைட்டியே முன்னேறதுக்கு ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். ஸோ பவேரியா கேங்க்கு வந்து இப்படி ஒரு சேடான ஹிஸ்ட்ரி இருந்தாலும் அதுலேருந்து அவங்க முன்னேறி வரணுங்கிறத வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் இந்த வீடியோவில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவிலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். Cheers MGs.